கலை மிகவும் இயல்பானதுன்னு நினைக்கிறேன்னா, கலை மக்களை போய் சேரணும்னு சொன்னால் சிம்பிள் அண்ட் சட்டிலாக இருக்கணும்னு கூட நான் நினைக்கிறது உண்டு. ஸோ நமக்கிடையே நடக்கக்கூடிய இந்த உரையாடல் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன திருத்தம் ஒன்று இருக்குது. நான் கலைச்செம்மல் அவார்டு வாங்கியிருக்கேன். கலைமாமணி தருவாங்க, உங்களுடைய வாய்மொழியில் எனக்கு தருவாங்கன்னு ஹோப் பண்ணுறேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஓவியராக இருந்து ஒரு கலை இயக்குனராக கலைப்பணிகள் செய்திருக்கிறேன் ஃபார் த பாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக. ஸோ கலை மனிதருக்கு எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிற இடம் இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடர் கலை கூட இந்து மதத்தில் நடராஜன் ஆடி காமிக்கக்கூடிய பிரபஞ்ச நடனம் எல்லாம் மனிதர்களுக்கும் ஒரு ஆன்மீக பார்வைக்கும் கூட மிக ஏதுவாகவும் தூண்டுகோலாகவும் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆஸ் ஃபார் அஸ் ஐம் கன்சர்ன்ட், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சினிமாவில் இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ நாட்கள் ஓவிய கலை இயக்குனராக நான் இருந்ததுக்கான அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கலை என்னும்போது நம்ம ஓவியம் என்ற துறைக்கு போயிட்டு பர்சனலாக நம்ம பார்க்கணும்னு சொன்னோம்னா, அந்த மனித நாகரிகத்தில் முதல் தொடர்பு சாதனமாக இருந்ததே குகை ஓவியங்கள் நம்ம ஆழ்ந்து பார்த்தா புரியும். ஒரு மனிதனோடோ அல்லது ஒரு மனிதனோடு தொடர்போ அல்லது சம்பாஷணைக்கான விஷயமாகவோ ஒரு பொருளை பற்றிய பிரஸ்தாபத்துக்காகவோ மனிதர் உபயோகப்படுத்தி கொண்ட முதல் விஷயம் குகை ஓவியங்களெல்லாம் இருக்குது. ஸோ தான் பார்த்த விஷயங்கள், தான் கண்ட பொருள்கள், மிருகங்களை எல்லாம் குகை ஓவியத்தில் பண்ணி ஒரு பிற மனிதரோடு தொடர்பு கொண்ட ஒரு விஷயமாகவே அது ஓவியக்கலை இருந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் பிற்காலத்தில் சினிமா துறை வரைக்குமோ படங்கள் பொறுத்தமோ திரைப்படம் வரைக்குமோ வந்திருக்கு. ஸோ ஆஸ் ஐ டோல்டு, முதல்ல சொன்னது போல் இவை இரண்டுக்குமே ரொம்ப எளிமையான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓவிய கல்லூரியில் நான் படித்தேன். ஒரு பெயிண்டிங், ஒரு வண்ணக்கலை பிரிவும் விளம்பரக்கலை பிரிவையும் நான் ஓவியத்தில் 1969 என்னுடைய ஓவிய மாணாக்கனுடைய பயணம் ஆரம்பித்து 1974 நான் முடித்தேன். ஸோ நான் ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஓவியனாக நான் இங்கே இருக்கிறேன். ஸோ அந்த ஓவியத்துறையில் நான் முடித்த பிறகு என்ன பண்ணேன்னா, என்னுடைய இடையறாத முயற்சியால் ஓவியங்கள் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் வைத்திருந்த போது அயராது படங்கள் பண்ணும்போது அதன் மூலமாக பிரிட்டிஷ் கவுன்சில் உதவித்தொகையோட பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்காலராக இங்கிலாந்தில் சென்று 1981, 82 போயிட்டு என்னுடைய மேற்படிப்பை அங்கே முடித்தேன். அவையெல்லாம் முடித்த பிறகு கலை ஓவியம் எல்லாம் வந்த பிறகு அது மக்களின் தொடர்பு சாதனமாக இருக்கிற சினிமாவில் எதிர்பேறாமல் நான் நுழைய வேண்டியிருந்தது. இப்போ ஓவியத்துறையில் கல்லூரியில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கூட அது ஒரு பிற்காலத்தில் வாழ்விக்கான ஒரு வாழ்வை தொடரக்கூடிய ஒரு விஷயத்தை உபகரணமாகவும் உதவியாகவும் இருக்கின்ற முறையில் நான் சினிமா துறைக்கு போயிருந்தேன். அது நான் இப்போ இங்கே இருக்கிற பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய ஓவியர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் கூட நான் பரிந்துரை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அப்படி அதை செய்யும்போது கலை என்கிறது போது சொல்லும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பேசிய பேச்சில் ரொம்ப அழகாக சொன்னார். அப்சர்வேஷன் முக்கியமாக இருக்குது, பாடி லாங்குவேஜ். அது போலவே ஒருத்தர் மனிதருடைய இயல்புகள், அந்த உடல் மொழி எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயம் நாடகத்துறையிலையும் சினிமாவிலையும் இருந்தாலும் கூட ஒரு ஓவியனாக ஒரு மனிதன் புகைப்பெறணும்னு நினச்சோன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு அப்சர்வேஷன் தேவைப்படுது. ஸோ எல்லாத்துக்குமே கலைகள் அனைத்துக்குமே உற்று நோக்கி தன்னுடைய அப்சர்வேஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. அப்படி பார்த்து ஒரு எளிமையான வீடு, ஒரு ஆடம்பரமான மாளிகை, ஒரு நந்தவனம் என்பதோ மனிதர்களுடைய கற்பனைக்காக ட்ரீமி வேர்ல்டாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சினிமாவில் மிகச்சிறந்த அரங்க அமைப்புகள்லாம் பண்ணுறோம்னு சொல்லும்போது அந்த அப்சர்வேஷன் தேவைப்படுது. அது அஸ் ஓவியனாக எனக்கு அது மிகவும் ஹெல்ப்பாக இருந்திருக்குங்க. அப்புறம் கலை என்று சொல்லும்பொழுது என்ன சொல்கிறோம், நவீனம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம நவீனமான ஒரு ஓவியம்னு சொல்லும்போது நமக்கு வெளிநாடுகளில் பராக் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. மதம் சம்மந்தப்பட்டு
அந்த புராணங்கள் சம்பந்தப்பட்ட ஓவியங்கள் வந்து நம்ம குகை ஓவியங்களாகவும் சுவர் ஓவியங்களாகவும் எல்லாம் இருந்திருக்கு. அப்போது அவைகள் சொன்ன விஷயங்கள் வந்து கலையில் புராதன கலைகளில் வந்து சொல்லுவாங்க. புத்தர்களுடைய பிறப்பு, அவருடைய விஷயங்கள், ராமாயண மகாபாரத கதைகள் இவை எல்லாமே வந்து படங்களாக ஓவியங்களாக நாம் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்குறோம். அப்போது அந்த நவீனம் போயிட்டு இப்போ வந்து சக மனிதன் வாழ்கிற வாழ்வியலுக்கு சக மனிதன் தன் வாழ்க்கையை வந்துட்டு அழகாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் வாழ்வதற்கு ஓவியம் எப்படி உபயோகப்படும் போது அங்கே தான் நவீன கலை அப்படிங்கிறது வருதுங்க. பிகாசோ வந்துட்டு அரங்கத்தெல்லாம் நிர்மாணித்த ஒரு காலகட்டங்கள் தன்னுடைய மனைவிக்கு ஓல்கான்றவர்களுக்கு பண்ணியிருந்தாலும் கூட, அவர் அரங்க நிர்மாணங்கள் பண்ணாலும் கூட ஒரு விஞ்ஞானபூர்வமாக அவர் அப்ரோச் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னால் கியூபிசம்னு எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கியூபிசம் அப்படிங்கிற விஷயம் வந்த பிறகு தான் இன்றைக்கு வானளாவிய சதுரமாக இருக்கிற ஒன்றன் மேல் ஒன்றாக கட்டப்படுகின்ற ஒரு 10, 100, 50 அடுக்கு உள்ள கட்டிடங்கள் வருவதற்கெல்லாம் இந்த கலை பயன்பட்டிருக்கிறது என்ற முறையில் கலை என்பது மனித வாழ்க்கைக்கும் மனிதனுடைய நவீன வாழ்க்கைக்குமான அடித்தளமாக இருந்ததுன்றதையெல்லாம் நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அப்படியே நவீனம் என்று வரும்பொழுது மாற்றங்கள் என்பது மானிட தத்துவம்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது, அப்ரோச் மாறிக்கிட்டு இருக்குது, எண்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னால் நாம் பழைய கலையையும் நவீன கலையை வந்து குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய நவீனமான ஒரு மோட்டார் கார் ஒன்று நம்ம எதிர்க்க நிற்குதுன்னு சொன்னால் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் வந்து அதை பார்ப்பாருன்னு வச்சுக்கோங்க. வந்து பார்த்தாருன்னா இதுதான் தேரான்னு கேட்டால் ஆமாம் இதுதான் நவீன தேருன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது அனைத்தையும் சுற்றி பார்த்து விட்டு வந்த அந்த அரசர் என்ன சொல்லுவார், புறவிகள் எங்கேன்னு கேட்பார். நம்மளை புறவியா உள்ளார இருக்குன்னு சொல்லி நம்முடைய முன்போனட்டை திறந்து காமிச்சோம்னு சொன்னால் நவீனம் என்பது அதுதான். நம்ம அடிப்படையில் வந்துட்டு குதிரை என்பது அதற்குள்ளேயே மாறி வருகிற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால புதுமை பொருள்களையோ புதுமை கருத்துக்களையோ நம்ம அவாய்ட் பண்ணாமல் அது உள்ளார பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு படிக்கட்டுன்னு சொல்கிறோம். ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சாதனம் தான் ஒரு படிக்கட்டுன்னு பழைய வீடுகளில் அமைப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு விஞ்ஞானபூர்வமாக வந்து உங்களுக்கு லிஃப்ட்டுன்னு சொல்கிறோம், மின் தூக்கின்னு சொல்கிறோம். உள்ளே போய் கதவை மூடிக்கிட்ட உடனே 40வது மாடிக்கு 2 நிமிடத்தில் போகுதுன்னும் போது புதுமையை கண்டு மிரளாமல் இருக்கக்கூடிய, புதுமையை வரவேற்கக்கூடிய நோக்கங்களோடு நாம் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு எதிர்காலத்தில் விஞ்ஞானபூர்வமாகவும் நம்ம இயல்பாகவும் நான் முன்னாடியே சொன்னது போல் எளிமையாகவும் இயல்பாகவும் இருக்கிற மாதிரியான கலையை நாம் வந்துட்டு கடைபிடித்து நம் எதிர்கால வாழ்க்கையை நாம் நிர்ணயித்து நம்ம விஞ்ஞானபூர்வமாக வாழலாம்னு நான் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.